ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார், ரசம், புலாவுக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷான காரமான முட்டை பொடி மாஸ் பார்க்கலாமா? தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு. கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். அடுத்து 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்குனது. இப்போ வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு பாதி வதங்கின பிறகு 3 தக்காளி வச்சுருக்கேன். 7 வெங்காயம், 3 தக்காளி. 3 தக்காளி எப்படி நல்லா கிண்டிட்டு 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா பச்சை வாசனைலாம் போயிடும். இங்கே பாருங்கள், நல்லா இப்போ மசிஞ்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 5 முட்டை வச்சுருக்கேன். இந்த 5 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். பிடிக்கும் ஸ்டார்டிங்கில் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா கிண்டலாம். பாதி வந்த பிறகு நல்லா கிண்டி விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா அடுத்து நல்லா வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கிண்டிக்கலாம். சுரண்டி விட்டு சுற்றியே இனிமேலே பிடிக்காது. இப்போ நல்லா கிண்டின பிறகு இப்போ இப்படி கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூளை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கரலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.